11th தமிழில் பகுபத உறுப்புக்களில் அடங்காமல் ஒரு தான் எழுத்து பேர். ஓகேங்களா, அதை நம்ம பார்க்க போகிறோம். எழுத்து பேர் தான் பார்க்க போகிறோம். பகுப்பத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வருவது புறத்துறுப்பு எழுத்து பேர் எனப்படும். ஓகேங்களா, இது வந்து சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிரேற இடமெழுத்து வந்தால் அது வந்து என்ன எழுத்து பேர் என குறிப்பிட வேண்டும். விகுதி தனியாக வராது. ஓகேங்களா, விகுதி தனியாக துணையாக பெற்று வரும். எழுத்து பேர் வந்து காலம் காட்டாது. பாருங்க, பாடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இ பாடுதி, மொழி ஆதன் மொழி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன். இதுக்கு 2 கண்டிஷன் நண்பர்களே. இங்கே பாருங்க, ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் முன்னு வந்து இத்து வந்தாலும், அது மாதிரி இங்கே பாருங்க, ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்து என்பது எழுத்து பேராகும். பாருங்க, முன்னிலை ஒருமை வினைமுற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈக்கு முன்னாடி இத்து வந்தாலும், இங்கே வந்து ஆன்றது எதிர்மறை இடைநிலை. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஆன்னு அதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த இடைநிலையில் இத்து வந்து அது பேராகும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளே கமெண்ட் பண்ணுங்கள்.